கார்த்திகை மார்கழி அப்படின்னு சீசன் பார்க்காம மனசு முழுக்க அந்த மணிகண்டனோட முகத்தை நினைச்சுக்கிட்டு சுவாமியே சரணம் ஐயப்பான்னு உருகி நிற்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்காகவே யாரும் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு உன்னதமான ரகசியத்தை இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனோட யோக முத்திரையை பார்த்து கை கூப்பி நிற்கிற நமக்கு அவர் பந்தர மகாராஜாவோட கண்ணீரை துடைக்க அவரோட விரல்ல இருந்து கலட்டி கொடுத்த ரகசிய முத்திர மோதிரத்தை பற்றியும் ஐயப்பனோட இறுதி வாக்கை பற்றியும் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? பந்தல மகாராஜாவோட வளர்ப்பு மகனா வளர்ந்த மணிகண்டன் தன்னோட அவதார நோக்கம் முடிஞ்சு யோக நிலைக்கு மாற சபரிமலை காட்டுக்குள்ள புறப்படுறாரு. அப்போ மகனை பிரிய மனசில்லாத பந்தல ராஜா கண்ணீரோட நிற்கிறாரு. ராஜாவோட கண்ணீரை துடைக்க ஐயப்பன் அவரோட விரல்ல கடந்த பந்தல நாட்டு முத்தர மோதிரத்தை கலட்டி ராஜாவோட கையில கொடுத்துட்டு அப்படியே ஒரு வாக்கும் தராரு. மகாராஜாவே வருந்தாதே, இனி ஒவ்வொரு வருஷம் மகர விளக்கு அன்னைக்கு நானே ஜோதியா காட்சி தரும்போது அரண்மனையில இருக்கக்கூடிய திருவாபரண பெட்டி தானாகவே அதிரும் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு. அப்படி ஐயப்பன் பந்தல மகாராஜாவுக்கு கொடுத்த வாக்கு உண்மையிலே நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்னபடியே இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய ஜனவரி மாதம் ஐயப்பனோட நகைகள் அடங்கிய அந்த திருவாபரண பெட்டியை பந்தல அரண்மனையை விட்டு வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு நொடி தானாகவே அதிரும். இது மட்டும் கிடையாது, எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு பருந்து பெட்டிக்கு மேல வட்டம் அடிச்சு வழிகாட்டிக்கிட்டே சபரிமலையோட சன்னிதானம் வரைக்கும் கூடவே போகும். இது ஏதோ பறவையோட இடப்பெயர்ச்சியா இருக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு நேத்து கிடையாது, பல 100 வருஷமா ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் இது நடக்குது. ஏன்னா இது அந்த மணிகண்டனோட வாக்கு. பந்தல நாட்டு அரண்மனைக்குள்ள ஐயப்பன் பயன்படுத்தின உண்மையான வாளும் அந்த நாட்டோட ரகசியங்களும் அந்த அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரகசிய நிலவரையில பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.